அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம ஆரி எம்ப்ராய்டரியில் ஒரு ப்ளவுஸ் ஒன்று நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுதான் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ப்ளவுஸோட ஸ்லீவ் பார்ட்டு. இதில் ஃபஸ்ட்டு டபுள் லேயர் செயின் ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ளவுஸு ஆரி எம்ப்ராய்டரியில். இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன், பட் ஸ்லீவ்ஸ் பார்ட் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். இது வந்து என்டையர் ப்ளவுஸும் வந்து பண்ணுறேன். இப்போ அந்த டபுள் லேயர் செயின் ஸ்டிச்சை ஒட்டி ஒரு லேயர் வந்து சுகர் பீடு வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். இதுக்கு நார்மல் சூயிங் த்ரெட்டை தான் எடுத்திருக்கேன். நார்மல் சூயிங் த்ரெட்டில் சுகர் பீட்ஸை வந்து 3 இல்லைன்னா 2 அந்த மாதிரி போட்டு நான் வந்து ஒரு லேயர் சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இந்த ஒரு லேயர் சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஃபேப்ரிக் க்ளூ வந்து அதை ஒட்டி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன் செயின் எடுத்து அந்த அப்ளை பண்ண க்ளூக்கு மேலே சுகர் பீட் லைன்ஸை ஒட்டி வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸ்டோன் செயின் வந்து லேட்டராக ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நார்மல் நீடில் வச்சு நான் வந்து லைட்டாக ஸ்டிச் பண்ணி விட போகிறேன். இந்த மாதிரி ஸ்டோன் செயின் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தென் அகெயின் ஒரு லேயர் வந்து சுகர் பீடு வச்சு ஒரு லேயர் வந்து போடுறேன். இது பார்க்கவே இந்த ஒரு லேயர் பார்க்கவே நல்ல ஒரு பார்டர் போட்ட மாதிரி இருக்குது. இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக வந்து எனக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு 10 days கிட்ட ஆயிடுச்சு. ஒரு நாளில் 1 hour இல்லைன்னா 2 hour கிடைக்கும். அதை மேக்ஸிமைஸ் பண்ணி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். அதனால தான் எனக்கு ரொம்ப லேட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஆரி எம்ப்ராய்டரி வந்து நான் கொஞ்ச நாள் வந்து தைக்காமல் விட்டுட்டேன். அதனாலே எனக்கு கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. நான் வந்து ஆரி எம்ப்ராய்டரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். உங்களாலே முடியும். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களாலேயும் கண்டிப்பாக முடியும். இப்போ இந்த மாதிரி சுகர் பீட் லேயர், ஒரு ஸ்டோன் செயின், அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் லேயர் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் 1/2 inch கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு ஒரு லைன் ஒன்று நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த லைனுக்கு மேலேயே அகெயின் வந்து ஒரு சுகர் பீட் லேயர் ஒன்று நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். சேம் கீழே இருக்கிற மாதிரியே ஒரு சுகர் பீட் லேயர் ஒன்று ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த சுகர் பீட் லேயர் பக்கத்துலேயே அதே மாதிரி ஒரு ஸ்டோன் செயின் லேயர் ஒன்று ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு தென் அகெயின் ஒரு சுகர் பீட் லேயர் வச்சு நம்ம வந்து இதை வந்து இந்த பார்டர் வந்து போட போகிறோம். இப்போது ஒரு லேயர் சுகர் பீட் செயின் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு. இப்போது நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ வச்சு அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ 2வது லேயர் சுகர் பீட் செயின் வந்து நான் போட்டுட்டு இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 பார்டர் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருக்குது. இந்த கேப்பில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 2 பார்டர்ஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுகர் பீடு வச்சு ஒரே ஒரு ஸ்டிச் போடுறேன். ஒரே ஒரு லைன் ஸ்டிச் போடுறேன். இதுக்கப்புறம் ஒரு 1 inch கேப் விட்டுட்டு இதே மாதிரி இன்னொரு சுகர் பீடு லேயர் ஒன்று போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். 2வது அந்த 1 inchக்கு சும்மா நார்மலாக செயின் ஸ்டிச்சை வச்சே போட்டுட்டு நான் அந்த பக்கம் போகிறேன். இப்போ அதே மாதிரி அந்த 2 பார்டரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுகர் பீடு வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இதை மாதிரி 1 inch கேப் விட்டு அந்த 2 பார்டருக்கும் நடுவில் நான் வந்து சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறதுக்கு நடுவில் வந்து நான் பீட்ஸ் செயினை வச்சுட்டு அதே பாக்ஸ் ஷேப்புக்கு போட்டு நான் வந்து கம் வச்சு அப்ளை பண்ண போகிறேன்.
இந்த பீட்ஸ் செயினை வந்து அந்த பாக்ஸ் ஷேப்புக்கு 4 பக்கமும் கரெக்டான அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். தென் அந்த பாக்ஸ் ஷேப்பில் க்ளூ வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அந்த கட் பண்ணி வச்சுருக்க அந்த பீட்ஸ் செயினை வந்து இதை அப்படியே இதில் வந்து நான் ஸ்டிக் பண்ணி வச்சுருந்தேன். இதெல்லாம் வந்து லாஸ்ட்டாக நான் வந்து ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நார்மல் சூயிங் த்ரெட்டை வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணி விட்டுருவேன். அப்படி இல்லைன்னா காட்டா ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஸ்டோன் செயின்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஆரி எம்ப்ராய்டரிலேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பார்டரில் வந்து இந்த கம் வந்து நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மீதி இருக்க போர்ஷன்ஸில் சின்ன சின்ன புட்டா மாதிரி வைக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒயிட் பென்சில் எடுத்து அங்கங்கே ஒரு டாட் வந்து எங்கே புட்டா வரணுமோ அங்கங்கெல்லாம் வந்து ஒரு ரேண்டமாக கேப் விட்டு நான் அந்த மாதிரி டாட் வச்சுருக்கேன். அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஒரு கிளிப் ஸ்டோன் ஒன்று வைக்கிறேன். இந்த மாதிரி கிளிப் ஸ்டோனு வச்சு முடித்ததுக்கப்புறம் அந்த பீட்ஸ் செயினே எடுத்து அதை ஒரு 4 பீட்ஸ் இருக்க மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இந்த இதை கிளிப் ஸ்டோனை வந்து சுற்றி ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த பீட்ஸ் செயினை வந்து இதோட சேர்த்து ஸ்டிக் பண்ணி வச்சுருந்தேன். 4 நாளாக எதுக்கு வைக்கன்னா ஃபுல்லாக எட்டி தான் வைக்கும்போது ரவுண்டு ஷேப்புக்கு வரமாட்டேக்கு. அதனால் வந்து பாதியாக ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும் இந்த மாதிரி வைக்கும்போது. இப்போ இந்த க்ளூ வந்து நல்லா காஞ்சிட்டு இப்போ இந்த பீட்ஸ் செயினை சுற்றி ஒரு சுகர் பீடு லேயர் ஒன்று போடுறோம். இந்த பீட்ஸ் நீடில் வந்து நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் வளையும் போது கொஞ்சம் அவ்வளோ கரெக்டாக வரமாட்டேக்கு. அதனால் நல்லா பீட்ஸ் நீடில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். தென் வந்து நம்ம பீட்ஸை வந்து இழுக்கும்போது த்ரெட்டு கொஞ்சம் பிரிஞ்சு வராமல் அதையும் கொஞ்சம் நேக்காக அப்படியே அழகாக எடுக்கணும். கரெக்டாக சுற்றி எடுக்கும்போது த்ரெட்டு வந்து பிரிஞ்சு வராது. கொஞ்சம் ஹார்டாக இழுக்கும்போது வந்துடுது. அதை கொஞ்சம் கவனமாட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இதோ ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இப்போ இதுக்கு நடுவில் நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு சென்டரில் வந்து ஒரு கிளிப் ஸ்டோன் வச்சு நம்ம இந்த பார்டர் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த புட்டா டிசைனுக்கு வந்து போட போகிறோம். இது ஸ்டிச் பண்ணி வச்சது 4 நாளாக கட் பண்ணதுனால கரெக்டாக அழகாக அது ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு பாருங்கள். இப்போ ஒரு ரைஸ் பீடு வச்சுட்டு ஒரு பேர்ல் பீடு ஒன்று வச்சுட்டு இப்போ அதை சுற்றி ஒரு லூப் மாதிரி போட்டு நம்ம அதை எண்ட் நாட் போடாமல் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதோட வீடியோ வந்து நம்மளோட சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த புட்டா டிசைனை நம்ம வந்து டிசைன் பண்ணிட்டோம். இதுதான் வந்து ப்ளவுஸோட பேக் பார்ட்டு. ஷேப்பில் நான் வந்து போட்டிருக்கேன். இதை சுற்றி புட்டா டிசைன்ஸ் வந்து வச்சுருக்கேன். தென் இது வந்து ஃப்ரண்ட்டு ஒன் சைடில் வர்றது. இதில் சும்மா அந்த பார்டர் மட்டும் வச்சுருக்கேன். தென் இது வந்து ஸ்லீவ்ஸு 3/4 ஸ்லீவ்ஸு. இது எல்போவோட நல்லாவே கீழே இறங்கி இருக்கும். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ.